தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். எக்ஸோடஸ் டிவியின் அருளுரை துளிகள் என்ற நிகழ்ச்சியின் வாயிலாக இந்த காலை வேளையில் தேவனுடைய வார்த்தையோடு உங்களை சந்திப்பதிலும் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய காலை தியானத்திற்காக அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து நான் உங்களோடு கற்றுக்கொண்ட சில காரியங்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 4வது வசனம், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். இந்த வசனம் எல்லோருக்கும் நன்கு மனப்பாடமாக தெரிந்த ஒரு வசனம்தான். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோம் சிறையில் இருந்து கொண்டு 4 நிருபங்களை எழுதினார். எபேசியர், பிலிப்பியர், கொலோசையர் மற்றும் பிலமோன். இந்த 4 நிருபங்களையும் பவுல் சுவிசேஷத்து நிமித்தமாக ரோம் சிறையில் இருந்தாலும் அந்த விசுவாசிகளை ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவர்களை உற்சாகப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடும் இந்த நிருபங்களை அவர் எழுதினார். சரி, இந்த நிருபம், அதாவது பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் அவர் எழுதும் போது இதனுடைய பின்னணியை அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்தில் நாம் காண்கின்றோம். பவுலும் சீலாவும் சுவிசேஷத்து நிமித்தமாக துன்பப்படுத்தப்படுகிறார்கள், உபத்திரவப்படுத்தப்படுகிறார்கள், அவர்கள் சிறைச்சாலையில் வைக்கப்பட்டார்கள். அப்படி இருந்தாலும் அவர்கள் கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருந்தார்கள் என்பதை நாம் அங்கே காணலாம். சரி, ரோம் சிறையில் இருக்கக்கூடிய அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த பிலிப்பு பட்டணத்தில் வாழ்கின்றதான விசுவாசிகளுக்கு அவர் சொல்லக்கூடிய ஒரு அறிவுரை தான் இது. என்ன என்று கேட்டால், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று நான் மறுபடியும் சொல்லுகிறேன். ஜாய்ஃபுல் இன் த லார்ட், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருத்தல். சரி, இந்த நிருபத்தை பொறுத்தவரையில், இந்த பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்தை நான் பார்க்கும்போது பவுல் 3 திறவுகோல் வார்த்தைகளை இந்த நிருபத்தை நாம் புரிந்து கொள்வதற்கு பயன்படுத்துகிறார். அதுல முதலாவது திறவுகோல் வார்த்தை என்ன என்று கேட்டால் கிரைஸ்ட் என்ற வார்த்தை. அது கிட்டத்தட்ட 70 முறை இந்த நிருபத்தில் வருகிறது. இரண்டாவது வார்த்தை மைண்ட், சிந்தை என்று நாம் சொல்லுகிறோம். சிந்தை, மைண்ட் என்ற வார்த்தையை 12 முறைகளில் இந்த நிருபத்தில் பயன்படுத்துகிறார். அடுத்ததாக ஜாய், சந்தோஷம் என்ற வார்த்தை. இந்த வார்த்தை இதற்கு, அதாவது இந்த வார்த்தைக்கு மறு வார்த்தையாக பல வார்த்தைகள் பயன்படுத்துகிறார். மொத்தமாக நாம் சேர்த்தால் கிட்டத்தட்ட 14 இடங்களில் இந்த வார்த்தையை பவுல் பயன்படுத்துகிறதை நாம் காண முடியும். சரி, how can we be joyful in the Lord? நாம் எவ்வாறு கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க முடியும் என்ற கேள்விக்கு இந்த அதிகாரத்திலேயே அவர் 3 பதிலை சொல்லுகிறார். அந்த வசனத்தினுடைய முன் பின் போன்ற வசனங்களை நாம் பார்த்தால் அதற்கான பதிலை நாம் பெற்றுக்கொள்கிறோம். How can we be joyful in the Lord? நாம் எவ்வாறு கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருக்க முடியும்? அதற்கான பதில் முதலாவது ரைட் பிரேயிங், 4ஆம் அதிகாரம் 6, 7 போன்ற வசனங்களில் சொல்லுகிறார். We need to pray rightly, right praying. இரண்டாவது, எவ்வாறு நாம் சந்தோஷமாக இருக்க முடியும் என்று கேட்டால் 8வது வசனத்தில் சொல்லப்படுகிறது ரைட் திங்கிங், சரியாக சிந்தித்தலின் மூலம். மூன்றாவது 4ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் ரைட் லிவிங், சரியாய் வாழ்தலின் மூலம். 3 காரியங்கள் இங்கே சொல்லுகிறார். How can we be joyful in the Lord? நாம் எவ்வாறு கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருக்க முடியும் என்று கேட்டால் அதற்கான 3 பதில். ஒன்று ரைட் பிரேயிங், சரியாக ஜெபித்தலின் மூலம். இரண்டாவது ரைட் திங்கிங், சரியாக சிந்தித்தலின் மூலம். மூன்றாவது ரைட் லிவிங், சரியாக வாழ்தலின் மூலம் நாம் சந்தோஷமாக இருக்க முடியும் என்று சொல்லுகிறார். சரி, இந்த வேத பகுதியின் அடிப்படையோடு பொதுவாக மற்ற சில வேத பகுதிகளில் சொல்லப்பட்ட காரியங்களையும் நாம் சேர்த்து சிந்திக்கலாம். கீப்பிங் த ஜாய் இன் அவர் லைஃப், நம் வாழ்வில் எவ்வாறு தொடர்ச்சியாக சந்தோஷத்தை நாம் தக்க வைத்துக் கொள்வது, அல்லது எவ்வாறு நாம் தொடர்ச்சியாக சந்தோஷமாக இருக்க முடியும் என்பதற்கு
5 பதில்களை சொல்லி நான் நிறைவு செய்ய விரும்புகின்றேன். முதலாவது சரண்டர். சரண்டர் தமிழ்ல ஒப்பு கொடுத்தல் அல்லது அர்ப்பணித்தல், அர்ப்பணம் என்று நாம் சொல்லலாம். அதற்கு ஆதார வசனமாக ரோமர் 12ஆம் அதிகாரம் 1-2 போன்ற வசனங்கள். அந்த வசனங்களும் நாம் யாவரும் அறிந்ததுதான். ரோமர் 12:1-2 வசனங்களில் நாம் எவைகளை அர்ப்பணிக்க வேண்டும் அல்லது எவைகளை ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று கேட்டால், அவர் பாடி, அவர் மைண்ட், அவர் வில், நமது சரீரம், நமது சித்தம், நமது சிந்தைகள், இவைகளை நாம் ஒப்பு கொடுத்து ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து அல்லது அர்ப்பணித்து வாழும்போது நமது வாழ்வில் நாம் தொடர்ச்சியாக கர்த்தருக்குள் சந்தோஷமாக நாம் இருக்க முடியும். இரண்டாவது ரினியூ, RENEW, ரினியூ தமிழ்ல புதுப்பித்தல் என்று அர்த்தம் வருகிறது. புதுப்பித்தல். அதற்கும் அதே வசனமே ஆதாரமாக எடுத்துக்கொள்ளலாம். என்ன அதற்கான பதில்? Let the Holy Spirit renew your mind through the word. Let the Holy Spirit renew your mind through the word. பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய வார்த்தைகளின் மூலமாக அவர் நம்மை புதுப்பிப்பார். அப்ப நாம் தினந்தோறும் ஆவியானவருடைய ஆளுகைக்குள் இருந்து அவர் தேவனுடைய வார்த்தையோடு நம்மோடு இடைப்படும் போது நம்மை புதுப்பித்துக் கொள்ள முடியும். அப்படி இருக்கும் பட்சத்தில் நாம் எப்பொழுதும் அவருக்குள் சந்தோஷமாக இருக்க முடியும். மூன்றாவது பிரே, ஜெபித்தல், ஜெபம். Ask God to give some minds. அதை நம்ம இப்படி கூட சொல்லலாம். எதற்காக ஜெபிக்க வேண்டும்? ஆண்டவரே, எங்களுக்கு வேண்டிய சிந்தைகளை தாரும் என்று நாம் ஜெபிக்கலாம். இந்த 4 அதிகாரத்திலும் பவுல் சிந்தைகளை குறித்து பேசுகிறான். ஏற்கனவே சொன்னேன், இந்த புத்தகத்தினுடைய கருப்பொருள் கூட ஒரு கருப்பொருள் சிந்தை, மைண்ட் என்ற வார்த்தை. 1வது அதிகாரத்தில் பவுல் ஒருமையான சிந்தை, சிங்கிள் மைண்ட் என்று பேசுகிறார். அதாவது ஒரே சிந்தை, ஒற்றுமையான சிந்தையை பேசுகிறார். 2ஆம் அதிகாரத்தில் சப்மிசிவ் மைண்ட், அர்ப்பணிப்பின் சிந்தை அல்லது தாழ்மையின் சிந்தை. 3ஆம் அதிகாரத்தில் ஸ்பிரிச்சுவல் மைண்ட், ஆவிக்குரிய சிந்தையை பற்றி பேசுகிறார். 4ஆம் அதிகாரத்தில், இந்த அதிகாரத்தில் செக்யூர் மைண்ட், பாதுகாப்பான சிந்தையை குறித்து பேசுகிறார். 1ஆம் அதிகாரம் ஒரே சிந்தை, சிங்கிள் மைண்ட். 2ஆம் அதிகாரம் அர்ப்பணிப்பின் சிந்தை, சப்மிசிவ் மைண்ட். 3வது ஆவிக்குரிய சிந்தை, ஸ்பிரிச்சுவல் மைண்ட். 4வது செக்யூர் மைண்ட், பாதுகாப்பான சிந்தை. அப்ப பவுல் இங்கே சொல்லுகிறார், we need to pray, நாம் ஜெபிக்க வேண்டும். எதற்காக? ஆண்டவரே, எங்களுக்கு ஒரே சிந்தையை தாரும், அர்ப்பணிப்பின் சிந்தையை தாரும், ஆவிக்குரிய சிந்தையை தாரும், பாதுகாப்பான சிந்தையை தாரும். சோ இந்த சிந்தைகள் நம்மிடம் இருக்கும் போது நிச்சயமாக நாம் கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருக்கலாம். 4வது பதில் காட் அப்படின்னா பாதுகாத்தல், பாதுகாப்பு. எதை பாதுகாக்க வேண்டும்? காட் த கேட்ஸ் ஆஃப் யுவர் மைண்ட். 7வது வசனத்தில் அதற்கான பதில் உண்டு. என்ன பதில்? அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். So we need to guard the gates of our mind. நமது சிந்தையை நாம் காத்து வாழும் போது நிச்சயமாக நாம் சந்தோஷமாக இருக்கலாம். கடைசியாக ரிமெம்பர், நினைத்துக் கொள்ளுங்கள். என்ன நாம் நினைக்க வேண்டும்? ரிமெம்பர் that our joy is not meant to be a selfish thing, but it is a way of glorifying Christ and helping others through us. அதாவது நம் மூலமாக நாம் சந்தோஷமாக இருத்தலின் மூலம் நாம் தேவனை மகிமைப்படுத்த முடியும், கிறிஸ்துவை மகிமைப்படுத்த முடியும், மற்றவர்களுக்கு உதவி செய்ய முடியும். இது நமக்கென்று சுயமாக நாம் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று இந்த சந்தோஷம் நமக்கு கொடுக்கப்படவில்லை. மாறாக இந்த சந்தோஷம் அவரை மகிமைப்படுத்துவதற்கும் அதன் மூலமாக மற்றவர்களை கிறிஸ்துவண்டை வழிநடத்துவதற்கும் உதவி செய்வதற்கும் இந்த சந்தோஷம் நமக்கு உதவியாக இருக்கிறது. வாரன் W. வேர்ஸ்பி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எழுத்தாளர் இப்படியாய் சொல்லி இருக்கிறார், ஜீசஸ் ஃபர்ஸ்ட், அதர்ஸ் செகண்ட், யுவர் செல்ஃப் லாஸ்ட். ஒன் மோர் டைம், ஜீசஸ் இஸ் ஃபர்ஸ்ட், others are second,
யுவர் செல்ஃப் இஸ் லாஸ்ட். லாஸ்ட் என்றால் கடைசி. அப்ப கிறிஸ்து முதன்மையான இடமாக இருக்க வேண்டும். இரண்டாவது மற்றவர்களுக்கான இடம். மூன்றாவது தான் நமக்கான இடம். சோ இதனுடைய ரிசல்ட் என்ன அப்படின்னா பீயிங் ஜாய்ஃபுல், சந்தோஷமாய் இருத்தல். இதோடு கூட நான் நிறைவு செய்ய விரும்புகின்றேன். அப்ப இந்த காலை வேளையில் நாம் சிந்தித்த இந்த சிந்தனைகளை நாம் தொடர்ந்து நாம் சிந்திப்போம். நிச்சயமாக நீங்களும் நானும் கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அப்படி நம்முடைய சந்தோஷமாக தொடர்ச்சியாக இருப்பதற்கு வேண்டிய 5 காரியங்கள். 1, சரண்டர், அர்ப்பணம், அர்ப்பணிப்பு, ஒப்பு கொடுத்தல். 2வது ரினியூ, புதுப்பித்தல். 3வது பிரே, ஜெபித்தல். 4வது பாதுகாத்தல், காட். 5வது நினைத்துக் கொள்ளுதல். கர்த்தர் நமக்கு உதவி செய்யட்டும். அவருக்குள் நாம் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க அவர் நமக்கு உதவி செய்வாராக. அவருடைய நாமம் இன்றும் என்றும் மகிமைப்படட்டும். ஆமென்.